ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி கோபி ஃப்ரைட் ரைஸ் தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எந்த கலர் இல்லை, சாஸ் இல்லை, ஹெல்த்தியாக எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்கிறத பார்க்கலாங்க. ஒரு காலிஃப்ளவரை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேங்க. அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் நல்லா பட்டு வர மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பொரிச்சு தான் எடுக்க போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி விட தேவையில்லை. எல்லா இடத்துலையும் நல்லா பைண்டிங் ஆகி வந்துட்டால் போதும். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, உடனே டக்குன்னு பொரித்து எடுத்துடலாம். நம்ம ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம மைதா மாவு போட்டிருக்கிறதுனால ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக இது ஹெல்த்தாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்துர்லாம் டக்குன்னு. இதே நம்ம தொட்டுக்க வச்சு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றலாங்க. தனியாக இதுக்கு சைடிஷ் எது நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதையே கூட நம்ம தனியாக எடுத்து தொட்டுக்க வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு 2 பக்கெட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இதே மாதிரி மீதி இருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்லை. இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுறாங்க. கேரட்டு, பீன்ஸு, காய் இதுக்கெல்லாம் தேவையானது உப்பு கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாங்க. காயில் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா காய் வதங்கி வரட்டும். உங்கள்கிட்ட குடமிளகா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து விட்டுடலாம். நான் வடித்து வச்ச சாதத்தை இதிலே சேர்த்து விட்டுறாங்க. 1 கப் சாதம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். நம்ம வச்ச கோபியை இதிலே சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் நம்ம மிளகு தூளும் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். எந்த சாஸும் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தூவி விட்டுறாங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நிறைய மிளகுத்தூள் கூட தூவி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். எங்களுக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.